எல்லாருக்கும் வணக்கம். இது நோட்ஸ் ஃப்ரம் அ ஜர்னி. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் மிஸ் வினிதா அவர்களை ரொம்ப சந்தோஷத்தோட நான் வெல்கம் பண்றேன். வினிதா பத்தி ஒரு சின்ன பேக்ரவுண்ட். இவங்க ஒரு ரேடியோ ப்ரொஃபஷனல். ரேடியோ மிர்ச்சி ஸ்டேஷன்ல மார்னிங் ராகம் அப்படின்ற ஷோவை தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. இது தவிர இவங்க ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் அண்ட் ஸ்பாட்டிஃபை பிளாட்ஃபார்ம்ல மனமே நலமான்ற பாட்காஸ்ட ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வினிதாவை இன்டர்வியூ பண்ற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஒரு ஃபேன்கர்ல் மொமெண்ட் மாதிரி தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் இவங்க வந்து லைஃப் பத்தின விஷயங்கள், பாசிட்டிவிட்டி பத்தின விஷயங்கள், சுய முன்னேற்றத்துக்கான விஷயங்கள் எல்லாமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் சேனல்ல ஷேர் பண்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப அர்த்தமுள்ளதா இருக்கும். ரொம்ப ஒரு ஆழ்ந்த கருத்துக்களோட இருக்கும். ஸோ அதை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் தான் என்னோட ஆசை. வினிதா, தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. Thank you, Shweta. I would say the feeling is very mutual. நம்ம வந்துட்டு பாசிட்டிவிட்டி பத்தி பேசுறோம், மோட்டிவேஷன் பத்தி பேசுறோம் அப்படின் போது நம்மளோட கோ கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இருப்பாங்க. நம்ம ஃபெலோ கிரியேட்டர்ஸ் அவங்க அதே டாபிக் பேசுவாங்க, அதே இது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுவாங்க. அண்ட் ஐ திங்க் நம்ம ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகுறோம், லேர்ன் பண்றோம் நிறைய விஷயங்கள். ஐ திங்க் we are a tribe. இதை வந்து நம்ம இன்னும் நிறைய பேர் இதுல சேர்க்கணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இட்ஸ் வாட் நீங்க பண்றதும் வந்து ஐ ஃபாலோ. இட்ஸ் அ வெரி இன்ஸ்பைரிங் கான்டென்ட். நீங்க வந்து நிறைய விஷயம் ரொம்ப சிம்பிளா அழகா, யூ ஹாவ் அ வெரி சார்மிங் பர்சனாலிட்டி. அதுல வந்து நீங்க அதை பேசுறீங்க. ஐ வுட் சே லைக் அகேன் you've been an excellent content creator for so long. So please keep doing the good work that you're already doing. தேங்க்யூ வினிதா. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பாட்காஸ்டோட டோனே வந்து ஒரு கேஷுவலான ஒரு மூட்ல தான் செட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மக்களுக்கு வந்து இதை கேட்கும் பொழுது, உங்களோட வியூஸ் கேட்கும்போது, ஆமால நம்ம லைஃப்லயும் இதெல்லாம் நம்ம கோத்ரூ பண்ணியிருக்கோம், நம்ம லைஃப்லயும் இப்படிலாம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு வியூ கொடுக்கணுன்ற ஒரு இன்டென்ட் தான். ஸோ வினிதா, நம்ம பாட்காஸ்ட் டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டனுக்கு முன்னாடி உங்களோட பேக்ரவுண்டை மக்களோட ஷேர் பண்ணுங்களேன், உங்களோட வேர்ட்ஸ்ல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நான் வந்து பார்ன் brought up எல்லாமே ஊட்டில. பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஊட்டில. ஸோ ஸ்கூலிங் எல்லாம் அங்கதான் பண்ணேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆனோம் ஃபேமிலியா. வந்ததுக்கு அப்புறம் காலேஜ் பண்ணிட்டு நான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் ஓட இன்னொரு விங் மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு, அதுதான் பண்ணேன். ஸோ அதுதான் என்னோட மாஸ்டர்ஸ் டிகிரி. எனக்கு காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே, ஆனஸ்டா சொல்லணும்னா ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே எனக்கு ஒரு அட்வர்டைசிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அந்த சைட்ல போகணும், காப்பி ரைட்டிங், அந்த கிரியேட்டிவிட்டி, அந்த ஒரு பேஸ்ல தான் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அண்ட் லக்கிலி எனக்கு இந்த கோர்ஸ் கிடைச்சது. இதுல வந்து ஜேர்னலிசம் உட்பட மீடியா சம்பந்தமான நிறைய விஷயங்களை வந்து இதுல கத்துக்க முடிஞ்சது. அதே மாதிரி படிச்சதுலயே வேலை செய்யற ஒரு லக் அமைஞ்சதுல அந்த சிலர்ல நானும் ஒண்ணு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால நான் வந்து எப்பவுமே என்னோட ஜாப் வந்து நான் அதுக்கு நிறைய மரியாதை கொடுத்து தான் பண்ணிட்டு இருப்பேன். ஸ்டார்டிங் வந்து ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சியில ஜாயின் பண்ணேன். அங்க பேசிக்ஸ் எல்லாமே கத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம தியரியில படிக்கிறதும் ஆனஸ்டா வெளியில இருக்கிறதும் வேற மாதிரி தான் இருக்கும் கம்ப்ளீட்டா. ஸோ ஒரு பிகினரா பேசிக்ஸை வந்து நிறைய கத்துக்கிட்டேன் அந்த அட்வர்டைசிங் ஏஜென்சியில. ஒரு 6 மாசம் அங்க பண்ணவே மிர்ச்சியோட ரெக்ரூட்மெண்ட் கால் வந்தது. ஸோ அங்க வந்து காப்பி ரைட்டரா தான் ஜாயின் பண்ணேன். அப்புறம் மிர்ச்சி செந்தில் தான் எங்களோட ப்ரோக்ராமிங் ஹெட். இப்போ அவர் கொடுத்த ஒரு ஊக்கம், என்னோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகிதான் சரி நானும் ஆர்ஜேவா ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னேன். மிர்ச்சி செந்தில் சொன்னாரு, வை நாட், தாராளமா பண்ணுங்க அப்படின்னாரு. அப்போ நான் அது பண்ணும்போது நேச்சுரலாவே அது உங்களுக்கு இருக்கு, நல்லா ஸ்கிரிப்டும் எழுதுறீங்க, அப்போ யூ கேன் டூ அ ஷோன்னு சொல்லி லான்ச் ஆகும்போதே எனக்கு ஒரு ஷோ கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் நான் ரேடியோலே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக். நான் வந்து பாட்காஸ்ட்ஸ்க்கு வந்தேன். கானால எனக்கு ஆல்மோஸ்ட் 6 ஒரிஜினல் பாட்காஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஐ ஜாயின் ஸ்பாட்டிஃபை வந்து ப்ரொடியூசரா ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்க நான் என்னோட ஓன் பாட்காஸ்டும் நான் கிரியேட் பண்ணேன். அப்ப அதுதான் மனமே நாளுமா இப்ப நம்ம இப்ப கேட்க முடியும் அது. அண்ட் ரொம்ப ரீசெண்டா போன ஆடி மாசம் தான் வந்து ஐ ஸ்டார்டட் சாரி பாசிட்டிவ். யா, அவ்வளவுதான் இது வரைக்கும் என்னோட ஜர்னி. எவ்வளவு சிம்பிளா அவ்வளவுதான் சொல்லிட்டீங்க. வாட் அ ரிச் பேக்ரவுண்ட். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
ரொம்ப நீங்க சொன்ன உங்க இதுல வந்து அந்த பாயிண்ட்ல படிச்ச ஒரு ஃபீல்ட வந்து ரொம்ப சூஸ் பண்ணி அதிலேயே நம்ம ஒர்க் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிஜமாவே Yeah. எல்லாருக்கும் வந்து அதை கண்டினியூ பண்ற ஒரு இது இருக்காது இல்லையா? சோ டெஃபினட்டா பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு உங்களோட ஜேர்னிக்கு. Thank சூப்பர் you. சூப்பர் Thank you, Shweta. Thank you so much. சூப்பர் வினிதா. சரி, இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து லைஃப் பத்தினது தான். ஓகே, லைஃபோட இந்த ஜேர்னில, ஓகே, இந்த வாழ்க்கை பயணத்திலேயே உங்களுக்கு இத பார்த்து நான் ரொம்ப பிரமிப்பாறேன், ரொம்ப சர்ப்ரைஸ் ஆற ஒரு விஷயம்னா வினிதா என்ன சொல்லுவாங்க? சர்ப்ரைஸ் ஆகுற விஷயம் அப்படிங்கிறது என்னோட என்னோட ரொம்ப சிம்பிளான ஒரு ரீசன் சொல்றேன். பட் அது வந்து என்னோட லைஃப்ல எவ்வளவு பெரிய சேஞ்ச் உருவாக்குச்சுன்னு நான் அதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன். ஸோ அது வந்து நெவர் சே நெவர் அப்படிங்கிறது தான் வந்து நான் லைஃப்ல என்ன சர்ப்ரைஸ் பண்ண ஒரு விஷயம். ஆனஸ்டா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்னோட எல்லா வீடியோலயும் என்ன நீங்க சாரியில தான் பார்க்க முடியும். இது உட்பட நீங்க எல்லா வீடியோலும் என்ன சாரியில தான் பார்க்க முடியும். எனக்கு சாரின்னா அவ்வளோ இஷ்டம். பட் நான் சாரியே வெறுத்த ஒரு காலகட்டம் ஒண்ணு இருந்தது. அதாவது இனிமே நான் லைஃப்ல சாரியே கட்ட மாட்டேன் அப்படி சொல்லி காலேஜ் படிக்கும்போது எனக்கு அந்த ஒரு வெறுப்பு உணர்வு இருந்தது. இதெல்லாம் யார் கட்டுவா? இதெல்லாம் சான்ஸே கிடையாது. நான்லாம் லைஃப்ல சாரியே கட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஆள். பட் அந்த பேர்லயே ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதையே ஒரு ட்ரெஸ் கோடா நான் மாத்துவேன்னு நீங்க காலேஜ் படிக்கும்போது என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லியிருப்பேன். பட் அந்த அளவுக்கு அந்த ஒரு ஆஸ்பெக்ட் நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம எதை வந்து நெவர்னு சொல்றோமோ லைஃப் திரும்ப திரும்ப அது உங்ககிட்ட கொண்டு வந்து உங்க முன்னாடியே நிறுத்தும். அதை வந்து நான் லைஃப்ல கத்திருக்கேன் நிறைய வாட்டி. அண்ட் இப்போ ரீசெண்டா கூட ஒருத்தவங்க ஒரு ஒரு பாட்காஸ்ட்ல நான் கேட்ட ஒரு விஷயம், த ஜாய் யூ ஆர் சீக்கிங் இஸ் இன் த ஒர்க் யூ ஆர் அவாய்டிங் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எதை அவாய்ட் பண்ணிட்டே இருக்கோமோ அதுலதான் நமக்கு என்ன தேவையோ அது ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது நமக்கு தெரியவே மாட்டேங்குது. ஸோ நம்ம நெவர் அப்படின்னு ஒரு விஷயத்த ஒதுக்குறோம் அப்படின்னா அந்த நெவர்ல நம்ம நிறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த சாரிங்கிறது என்னோட நெவர்ல இருந்து எவர் ஆயிடுச்சு. அப்போ இத வந்து நான் ஒரு பேஸா வச்சுக்கிட்டு நான் எடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து, இதை நான் பண்ணவே மாட்டேன்லாம் என்னைக்குமே யார்கிட்டயும் எதுவுமே சொல்லாத. அந்த டெசிஷனை எடுக்கவே எடுக்காத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நேரத்துல அது உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா ஓகே, இப்ப இதை எனக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சுக்கோ. நெவர்லாம் சொல்லவே சொல்லாது. அது திருப்பி உனக்கு எப்போ வரும்னு உனக்கு தெரியாது, என்ன ரூபத்துல வரும்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நான் எனக்கே சொல்லிட்டேன். ஸோ ரொம்ப மோஸ்ட் சர்ப்ரைசிங் விஷயம் வந்து எனக்கு நெவர் சே நெவர் தான். ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கீங்க. நம்ம இப்போ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கூட நம்ம கேஷுவலா பேசிட்டு இருந்தோம்ல. எப்படி எனக்கு கேமரா முன்னாடி வர வந்து எனக்கு விருப்பமே கிடையாது. எனக்கு அந்த ஒரு தயக்கம் இருந்துட்டே இருந்துச்சுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. எப்படி அங்க இருந்து நம்ம பிரேக் பண்ணிட்டு. சோ அப்போ நீங்க சொல்றதுல இருந்து பார்க்கும் பொழுது, அந்த ஒரு கம்ஃபர்டபிள் ஜோன பிரேக் பண்றதுல அவ்ளோ ஒரு மேஜிக் ஒளிஞ்சிட்டு இருக்குல்ல? நீங்க எப்படி பார்க்குறீங்க? 100% ஆமா. நம்ம கம்ஃபர்ட் ஜோன் வந்து நமக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். அது பேர்லயே இருக்கிற மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் அது நம்மள உயர்த்தாது. எந்த விதத்துலயும் நம்மள அதை எலிவேட் பண்ணாது. அது நம்ம அங்கேயே சொகுசா இருந்துக்கலாம். பட் அது வந்து நம்மள உயர்த்தாதுன்னு தான் நான் கத்துக்கிட்ட விஷயம். அப்ப நம்ம சூப்பர். நம்மள வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன்ஸ்ல நம்மளே ஃபார்வர்டா போட்டுக்கணும். அப்பதான் வந்து ஐ சூப்பர். திங்க் அது நமக்கு நிறைய ஹியூமிலிட்டி, அதாவது எல்லா விஷயத்தையும் எப்படி ஹம்பிளா ஏத்துக்கிறது அப்படிங்கிறது. ஆஹ் எனக்கு எப்பவுமே நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன். இப்ப ரீசெண்டா கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். வீக்கெண்ட்ஸ் ஆனா குழந்தைங்கள வந்து ஒரு மலைக்கு கூட்டிட்டு போங்க, மலைக்கு முன்னாடி கூட்டிட்டு போங்க. மால்க்கு கூட்டிட்டு போறதை விட மலைக்கு முன்னாடி கூட்டிட்டு போங்க. ஒரு மலைக்கு முன்னாடி நீங்க போய் நின்னீங்கன்னா நம்மளை விட இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற ஒரு ஹம்பிள் ஃபீலிங் வந்து குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஏற்படும். இப்ப மால்க்கு போறோம் அப்படின்னா அப்பா அந்த ஒரே ஒரு கார்டை வச்சு நம்ம கேக்குறதெல்லாம் வாங்கி தராரு. எல்லாமே அந்த கார்டுல இருக்கு, எல்லாமே நம்ம கையில இருக்கு அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா வந்து குழந்தைங்க வந்து நேச்சுரலாவே அதான் எங்க அப்பாவால முடியுமே, என்னாலயும் முடியுமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். எல்லாமே நம்மளால முடியும்ல. அப்ப அந்த ஒரு அரகன்ஸ் நேச்சுரலாவே வந்துரும். என்னோட ஒரு சின்ன தாழ்வான ஒரு ஒரு இல்ல, இல்ல. ஒப்பீனியன் அதுல இருக்கு. உண்மையும் இருக்கு இல்லைங்க. நீங்க சொல்லும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் வந்து அந்த ஹம்பிள்னஸோட அந்த பிகினர்ஸ் மைண்ட் செட் இல்ல? நம்ம ஆரம்பத்துல இருந்து முயற்சி பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி பார்க்குறீங்க? ஆமா, அதுதான் எனக்கு வந்து இப்போ நான் சமீபத்துல எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல கூட நான் வந்து மீட் பண்ற பீப்புள், அவங்க கிட்ட இருந்து நான் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் நான் அவங்களுக்காக சைன் பண்றது அதெல்லாம் எடுத்துக்கும் போது இதுக்கு முன்னாடி நம்ம இது பண்ணதே இல்லையே, நான் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஒரு வாட்டி ஸ்பாட்டிஃபை ஜாயின் பண்ணும்போது கூட நான் கேட்டேன். நான் வந்து
இந்த சைட்ல தான் இருந்திருக்கேன். நான் வந்து ப்ரொடியூசர் சைடுல இருந்ததில்ல. நான் எப்படி பண்றது அப்படிங்கும்போது, அவங்க என்கிட்ட அதான் சொன்னாங்க. ட்ரை பண்ணு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அது வந்து நம்ம தான் போட்டு நம்ம எப்பவுமே கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருந்தோம். இதுதான் எனக்கு தெரியும். அதனால நான் இதையே பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருந்தோம்னா, அப்படியே இருப்போம். நல்லா இருப்போம். அது நம்ம சொல்லுவாங்கல்ல, ஷிப்ஸ் வந்து தேவர் மென்ட் டு சேல். அது வந்து ஹார்பர்ல நிறுத்தத்துக்காக ஷிப்பை பண்ணல அப்படி சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்மளும் நம்மளோட அந்த அன்கம்ஃபர்டபுள் கரண்ட்ஸ்ல நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிக்கணும். அது நமக்கு புதுவிதமான நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கும். இப்போ ட்ரெக்கர்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஜேர்னிஸ்லாம் போவாங்க இல்லையா? அப்பதான் ஓகே. அவங்களுக்கு தெரியும் நம்ம இவ்வளோ பாரத்தை சுமக்க வேண்டியது இல்ல. நம்ம நினைக்கிற சாப்பாடு நமக்கு எப்பவுமே கிடைக்காது. நினைக்கிற கம்ஃபர்ட்ல எப்பவுமே தூங்க முடியாது. அப்படிங்கறதெல்லாம் வரும்போது லைஃபே அவங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். ஸோ நிறைய டிராவலர்ஸ் கிட்ட கேட்டோம்னா இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க. நமக்கு அந்த சூப்பர், மாதிரி சூப்பர். ட்ரெக்கிங் நமக்கு அந்த மாதிரி ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை அப்படின்னா கூட நம்ம இந்த மாதிரி சில அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம ஃபேஸ் பண்ணாதான் நமக்கு இந்த ஹியூமிலிட்டி வரும், பிகினர்ஸ் மைண்ட் செட் நீங்க சொன்ன மாதிரி வரும். சூப்பர், சூப்பர். தேங்க் யூ வினிதா. அருமையான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். நிஜமா கேட்கிறவங்க எல்லாருமே வந்து டெஃபினட்டா அது ஒரு ஒரு சின்ன ஸ்பார்க் அவங்க மைண்ட்ல கிரியேட் பண்ணுன்ற ஹோப் எனக்கு இருக்கு. ஸோ Yeah. தட் லீட்ஸ் மீ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வினிதா, நான் ஒரு 3 வேர்ட்ஸ் சொல்றேன். ஓகே, இது ம். எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் நீங்க சொல்லுங்க. சந்தோஷம், சக்சஸ், வெற்றி, அப்புறம் பணம். இந்த ம். 3ம் வந்து ஒருத்தவங்க லைஃப்ல வந்து எவ்வளவு தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? ஆர் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இதுன்னா, சந்தோஷம்னா உங்களோட டிக்ஷனரியில அதுக்கு என்ன டெஃபினிஷன்? ஓகே. சந்தோஷம்னா என்னோட டிக்ஷனரியில வந்துட்டு நான் அதுக்கு 2 வார்த்தை கொடுத்து வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து இட் இஸ் சிச்சுவேஷனல். சந்தோஷம் அப்படிங்கிறது சூழ்நிலை சார்ந்தது. இன்னொன்னு வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது உருவாக்கக்கூடியது அப்படின்னு தான் நான் நம்புறேன் 2யுமே. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, சக்சஸ், அப்புறம் ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயங்கள். இது வந்து ஒரு இஃப் அப்படிங்கிற கண்டிஷனுக்குள்ள போயிடும். இஃப் ஐ எம் சக்சஸ்ஃபுல் ஐ வில் பி ஹாப்பி. ஆ, நான் வந்து வெற்றி அடைஞ்சேன்னா நான் சந்தோஷப்படுவேன். என்கிட்ட நிறைய பணம் இருந்தா நான் சந்தோஷப்படுவேன். என்கிட்ட சுதந்திரம் இருந்தா நான் சந்தோஷப்படுவேன்ற அந்த இஃப் கண்டிஷனுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே நம்ம சந்தோஷம் அப்படிங்கறது அதை சார்ந்துருது. ஆனா சந்தோஷம் வந்து சுயசார்பா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து செல்ஃப் சஸ்டைனபிளா இருக்கணும், நம்ம கிரியேட் பண்ணக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ மார்னிங் ராகம் ஷோக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை படிச்சேன். அப்போ ஒரு தாத்தா வந்து ஒரு கிராமத்துல இருப்பாரு. அவர் வந்து எப்பவுமே உருன்னு இருக்கிற ஒரு தாத்தா. அவருக்கு அந்த ஊர்ல இருக்கிறவங்க யாருமே இந்த தாத்தா கிட்ட போய் பேசுறதுக்கு கூட பயப்படுவாங்க. இவர் வந்து என்ன இப்படி மூஞ்சி வச்சிட்டு இருக்காரு, இவர்கிட்ட போய் எப்படி பேசுறது, எப்பவுமே சிடு சிடுன்னு இருக்காரு அப்படி சொல்லிட்டு. ஆனா அவருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 80 வயசு இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அவரே எல்லாரோடையும் ரொம்ப சந்தோஷமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஊர் மக்களால நம்பவே முடியல. இவ்வளவு வருஷமா இந்த தாத்தாவை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நாள் கூட இவர் இப்படி பேசினதே இல்ல. எப்படி இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு. அவர்கிட்ட மனசு விட்டே கேட்டுட்டாங்க. எப்படி நீங்க திடீர்னு இவ்வளவு நாள் இப்படி இல்லையேன்னு கேட்கும்போது அந்த தாத்தா சொன்னாரு, 80 வருஷமா நான் வந்து சந்தோஷத்தை சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஐ வாஸ் சேசிங் ஹாப்பினஸ். இது வந்தா எனக்கு சந்தோஷம் வந்துரும். சந்தோஷம் அங்க இருக்கு. அது வந்தா எனக்கு வந்துரும்னு சொல்லி நான் தேடிட்டு இருந்தேன். ஆனா நேத்து ராத்திரி நான் முடிவெடுத்தேன். நான் இனிமே சந்தோஷமா தான் இருக்க போறேன். நான் முடிவெடுத்தேன். ஆ. சந்தோஷமா இருக்கேன். அவ்வளவுதான். சோ அவ்ளோ பெரிய அப்படின்னு ஒரு இதுக்கு சின்ன ஒரு நம்மளோட எண்ணம். நம்ம ஆமா. டிசைட் பண்றது தான் இல்ல? அவ்வளவுதான். அதனாலதான் அது வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம்னு நான் சொல்றேன். சோ சந்தோஷம் நமக்குள்ளதான் இருக்கு. அண்ட் சிச்சுவேஷனல்னு நான் சொன்னதும் அதுதான். இப்ப எந்த சிச்சுவேஷன்ல நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பி சூஸ் டு பி ஹாப்பி தான். நம்ம வந்து ஓகே. ரொம்ப கஷ்டமான ஒரு டெலிபரேட் சுச்சுவேஷனா இருந்தாலும் இப்போ சில டைம் நம்ம ஹோம் சிக்கா இருப்போம்ல. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்போ கம்ப்ளீட்டா இந்தியா விட்டு வெளியில இருக்கீங்க. அண்ட் எவ்ரி டே யூ கேன் சூஸ் டு கிரிப். ஐயோ நான் வந்து வீட்டை மிஸ் பண்றேன், நான் இந்தியா மிஸ் பண்றேன், எனக்கு அந்த கம்ஃபர்ட் இல்லை. ஐதர் யூ கேன் சூஸ் டு கிரிப். இல்லாட்டி நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ஒரு புது ஊர்ல புது மக்களோட புது வாழ்க்கை முறையை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ திங்க் ஐம் லக்கி இன் தட் வேல. அப்ப ஐ கேன் பி ஹாப்பி அப்படின்னு சொல்லி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அது. ஸோ ஐ கண்டிப்பா. திங்க் அதனால தான் நான் சந்தோஷத்தை வந்து சிச்சுவேஷனல் அப்படின்னு சொல்றேன், கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஸோ நம்ம இந்த வெளிப்புற ஃபேக்டர்ஸ் ஆன இந்த வெற்றியோ இல்ல பணமோ இல்ல சுதந்திரமோ இல்ல வேற ஏதாவதோ வந்து நம்ம அதை சார வேண்டான்றது தான் என்னோட ஒரு சின்ன ஒரு ஒப்பீனியன். சூப்பர், சூப்பர். அப்ப நீங்க சொல்லும்போது அதுல நன்றி உணர்வு வந்து உள்ள இருக்கோ? அப்போ அந்த நன்றி அது உணர்வோட இருக்கும்போது அந்த சந்தோஷம் வெளிய வந்துருமோ?
நேச்சுரலா வரும். அந்த நன்றி உணர்வு இருக்க இருக்க உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லா கிடைக்கும். தான் நீங்க பார்ப்பீங்க. எல்லாமே பியூட்டிஃபுல்லா தானே தெரியும் நீங்க இருக்கும்போது. ஓகே, வி ஹேவ் a roof above us. ஐ திங்க் இட்ஸ் a great thing இல்லையா? அதே மாரி வி ஹேவ் வெரி கம்ஃபர்டபிள் பெட் டு ஸ்லீப். இது வந்து நமக்கு ரொம்ப டேக்கன் ஃபார் கிராண்டட் மாரி ஆயிடும். நம்ம ரொம்ப நார்மலான ஒரு லைஃப்ல இருக்கும்போது இதெல்லாமே ரொம்ப டேக்கன் ஃபார் கிராண்டட். இதெல்லாம் நம்ம நோட்டீஸ் கூட பண்ண மாட்டோம். பட் ஒன்ஸ் யூ கோ த்ரூ ரஃப் பேச்சஸ் இன் யுவர் லைஃப், நம்ம வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்லாம் தாண்டும் போது நமக்கு இது இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறது தான் பார்க்கணும். அண்ட் என்னோட ஒரு சின்ன மந்த்ரா வந்து என்னெல்லாம் இல்ல அப்படின்னு பாக்குறத விட என்னதான் இல்லைன்னு யோசிச்சோம் அப்படின்னா ஐ திங்க் யூ நேச்சுரலி பிகம் ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாயிடுவீங்க. சோ நீங்க சொல்லும்போது அந்த நம்ம கிட்ட என்ன இருக்கு அத வேல்யூ பண்றது ரொம்ப முக்கியம் இல்ல? அந்த ஒரு பாயிண்ட் நான் என்னோட பொண்ணுக்கு கூட நான் வந்து அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், அந்த ஒரு தாட் எப்பவுமே நம்ம கேரி பண்ணிட்டு இருக்கணும். நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம கிட்ட எவ்ளோ ஆசீர்வாதங்கள் இருக்கு? நம்ம கிட்ட கண்டிப்பா. இவ்ளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்ற ஏன்னா எனக்கு என்னவோ இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ரொம்பவே அது ரொம்ப ஒரு டெலிகேட்டான ஒரு பாத்துல போயிட்டு இருக்கறனால, சோ ஆமா. அந்த கிரேட்ஃபுல்னஸ் வந்து கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் வர ஒரு புரிதலா இருக்கக்கூடாது. கண்டிப்பா. அது ம். ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருக்கிற ஒரு பண்பா வந்துருச்சு அப்படின்னா, ம். அப்போ அவங்களால கஷ்டத்த கொஞ்சம் பேலன்ஸ்டா ஹேண்டில் பண்ண முடியுமோன்றது என்னோட ஒரு தாழ்மையான ஒரு இது. சோ கண்டிப்பா, கண்டிப்பா. அது நான் ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம் தான் அது. சோ நைஸ். தேங்க் யூ வினிதா.